வினோத் ராஜேந்திரன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஃபைண்டர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க தான் சார் அவரை எப்படியாச்சும் காப்பாத்தி தரணும். செய்யாத கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேங்க. ஃபைண்டர் இந்த படத்தில் சார்லி, நிழல்கள் ரவி, சென்ட்ராயன் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லா அல்லது கிரிமினாலஜி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஃபைண்டர் அப்படிங்கிற பேர்ல. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, தான் செய்யாத தப்புக்காக ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்கவே இருப்பாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணி அவங்களெல்லாம் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதா அந்த ஏஜென்சியோட நோக்கம். அப்படியான சூழல்ல ரூபிங்கிற பொண்ணு வந்து இந்த ஏஜென்சிக்கு வராங்க. வந்துட்டு எங்க அப்பா தான் செய்யாத தப்புக்காக 7-8 வருஷமா ஜெயில இருக்கிறாரு, அவர் ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வக்கீலும் இன்னும் சில பேரும் சேர்ந்து அவரை ஜெயில அனுப்பிட்டாங்க, நீங்க தான் எப்படியா அவரை காப்பாத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அந்த பொண்ணோட அப்பா யாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு, எதனால ஜெயிலுக்கு போனாரு, அந்த கேஸை இந்த பசங்க எடுத்துக்கிட்டாங்களா, எடுத்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில கொண்டு வர முடிஞ்சுச்சா அப்படிங்கிறது தான் இந்த ஃபைண்டர் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தோட கண்டென்ட் தான். ஏன்னா எந்த தப்புமே செய்யாம ஜெயிலுக்கு போறவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா, தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரஷர்னால கேஸ் உடனடியா க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எந்த தப்பும் செய்யாத அப்பாவிகளை வந்து அவங்க பேர்ல வந்து குற்றங்களை சுமத்தி ஜெயில போடுற சம்பவங்கள் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் எத்தனையோ பேரை இந்த மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா வெளியில கொண்டுட்டு வர முடியுமா அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. சோ அப்படியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச பேசிக் ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் பண்ணியிருக்காரு வினோத் ராஜேந்திரன். ரொம்ப சீக்கிரமாவே கதைக்குள்ள போயிட்டு தேவையில்லாத எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் தேவையில்லாத காட்சிகளோ பாடல்களோ சொல்லிட்டு எதுவுமே இல்ல, எந்த வளவலா குழக்கலாம் இல்லாம ஒரு நீட்டான ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் பண்ணியிருக்காரு. டியூரேஷனுமே ரொம்பவே கம்மி தான், 2 மணி நேரத்துக்கு கம்மியான படம் தான் இது. அடுத்ததா காஸ்டிங். என்னதான் பெரிய ஸ்டார் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள இல்ல அப்படின்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார்லி, அவர் வந்து ஒரு பீட்டர்ங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபிஷர்மேனா வராரு, ஒரு கணவனா ஒரு அப்பாவா ஃபேமிலி கூட எந்த அளவுக்கு எமோஷனல் பாண்ட் உள்ள ஒருத்தர் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு சார்லி. அதே போல குடும்பம் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிச்சு, ஊர் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல பிரேக் ஆகி உடஞ்சு பேசுற அந்த ஒரு டயலாக் அதையுமே ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருந்தாரு. அதே போல பொருளாதார தேவைக்காக வேற வழி இல்லாம வேற யாரோ பண்ண ஒரு தப்புக்கு சரண்டர் ஆகிறதுக்காக போறாரு, சரண்டரான காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான காட்சிகள்ல வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பிளே ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படம் முழுக்கவே பீட்டர்ங்கிற கேரக்டருக்கு வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்காரு சார்லி அவர்கள். அடுத்ததா சென்ட்ராயன், இவர் வந்து ராயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். இவர் கொஞ்ச நாள் ஊர்ல இருப்பாரு, கொஞ்ச நாள் இருக்க மாட்டாரு. எங்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேற யாராவது செஞ்ச தப்புக்காக காசு வாங்கிட்டு சரண்டர் ஆகிறதுக்காக போயிருவாரு. அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்ச நாள், ஊர்ல கொஞ்ச நாள், ஆனா காசு கையில வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர். இவரை வந்து நம்ம பெரும்பாலும் காமெடியானவே பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம பொல்லாதவன்ல வில்லனா மிரட்டி இருந்தாரு, பயங்கர வில்லனியஸான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இந்த படத்துலயுமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா ஒரு கொலை நடந்திருக்கும், அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ற சீன் ஒன்று இருக்கும், பயங்கரமா மிரட்டி இருக்காரு. அடுத்ததா பிரனா, சார்லி அவர்களோட பொண்ணா வராங்க, ரூபிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு. பட் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு மீனவ குப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற இன்னசென்ஸா இருக்கட்டும், அப்பாவை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படிங்கிற வைராகியமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம சொன்னது மாதிரி ஒரு இன்டென்ஸான கண்டென்ட், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நல்ல கேரக்டர்ஸ் அண்ட் அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஃபைண்டர் படத்துல இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இந்த ஃபைண்டர் படத்துக்குள்ள இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து பிஜிஎம். இந்த படம் ஆரம்பிச்சு முதல் 20-30 நிமிஷத்துக்கு வந்து எல்லா காட்சிகளிலுமே பிஜிஎம் வந்து ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. மியூசிக் இல்லாத சீனே இல்லங்கிற மாதிரி எல்லா மியூசிக்லயுமே டயலாக்ஸ் இருக்கு, சீன் இருக்கு, மியூசிக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹெவி மியூசிக் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுல நிறைய காட்சிகளுக்கு மியூசிக்கே தேவையில்ல. பட் அதுக்கப்புறமான காட்சிகள்ல வந்து மியூசிக் கம்மி பண்ணிட்டாங்களா அல்லது வந்து நமக்கு போக போக பழகிருச்சாங்கிற நமக்கு தெரியல. பட் எப்படியா இருந்தாலும் இந்த படத்துக்கு பிஜிஎம் வந்து ஒரு சின்ன குறை தான். தேவையான காட்சிகள்ல மட்டும் மியூசிக்கை போட்டு அந்த சீனை எலிவேட் பண்ற மாதிரியான ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அடுத்ததா இந்த படம் முழுக்கவே நிறைய சஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போறாங்க. என்னவா இருக்கும், யார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட் வந்து படம் முழுக்க மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ற இடம் வந்து நமக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கணும். ஆனா அதை ரிவீல் பண்ற இடம் இருக்குல்ல, அதை வந்து நிழல்கள் ரவி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சீன்ல ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. அடுத்ததா லீட் ரோல் பண்ணியிருக்கிற வினோத் ராஜேந்திரன், இந்த படத்தோட டைரக்டரே தான் லீட் ரோலும் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். பட் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இயல்பா இருந்திருக்கலாமோ, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா வில்லன் கேங் பத்தின ரெஃபரன்சஸ். அந்த வில்லன் கேங் பத்தி காட்டும்போது ருத்ர யோகி மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடம் காட்டுறாங்க. அந்த மடத்தோட என்ட்ரன்ஸ் மேல பாத்தீங்கன்னா புத்தர் ஸ்டாச்சு தான் இருக்கு. அதே போல அந்த மடத்துக்குள்ளேயுமே நிறைய புத்தர் படங்களும் ஸ்டாச்சுஸும் இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. அந்த மடத்துக்குள்ள மட்டும் இல்ல, அந்த வில்லன் கேங் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வேற எங்க போனாலுமே அந்த இடத்துல புத்தர் ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கான இன்டென்ஷன் இருக்க மாதிரி
மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த மடத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்க்கு போறாரு. அந்த ப்ராஸ்டியூஷன் ரூமுக்குள்ள கூட ஒரு புத்தர் ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா அந்த வில்லன் கேங் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துலயுமே வந்து புத்தர் ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி வச்சதும் அண்ட் முக்கியமான வில்லனுக்கு வந்து பீமான் பேர் வச்சதும் என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த விஷயங்கள் கோஇன்சிடென்டலா நடந்ததா அல்லது ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா அப்படிங்கறத வந்து டைரக்டர் தான் விளக்கணும். அடுத்த விஷயம் வந்து இந்த படம் பத்தி இல்ல, இந்த படத்தோட கண்டென்ட் பத்தி. ஏன்னா இது வந்து எந்த தப்புமே செய்யாம ஜெயிலுக்கு போனவங்களை பத்தின ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதுல பார்த்தோம்னா சார்லி அவர்கள் வந்து தன்னோட பண தேவைக்காக தானே தான் போய் சரண்டர் ஆகுறாரு. ஒரு கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 6 மாசத்துல வெளியில எடுத்துறேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சை கேட்டு அவரே தான் போய் சரண்டர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வாக்கு கொடுத்த மாதிரி 6 மாசத்துல வெளியில எடுக்காதனால இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாரு. ஆனா இந்த ஐடியா நம்ம எடுத்துக்கிட்ட போது இதை விட சீரியஸான பிரச்சனைலாம் கூட இந்த படத்துக்குள்ள பேசியிருக்க முடியும். ஏன்னா எந்த தப்புமே செய்யாம ஏன் எதுக்குன்னே தெரியாம ஜெயில இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் அவங்களுக்கு இருக்கிற பிரஷர்னால இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்பக்கி கிடைக்கிறவங்களை வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு கேஸை க்ளோஸ் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க எத்தனையோ பேர் எந்த தப்புமே செய்யாதவங்க அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் டச் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் இன்டென்ஸா இருந்திருக்கும். விசாரணை, ஜேபி மாதிரியான படங்களோட ஸ்டாண்டர்ட் கிட்ட கூட இந்த படம் போயிருக்கும். இப்போ நம்ம பேசின இந்த சின்ன சின்ன குறைகளை தாண்டியும் ஃபைண்டர் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சார்லிக்கும் அவரோட மகளுக்குமான அந்த ஒரு பாச போராட்டம் ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம பேசின அந்த விஷயங்கள்ல ஒர்க் பண்ணி இன்னமும் இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கி இருந்திருக்க முடியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபைண்டர் மூவி. படம் பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.